நம்ம பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் பைக்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு என்ஜின் டெக்னாலஜி. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். முதல்ல டிடிஎஸ்ஐ டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இக்னிஷன். பேர்லயே இருக்கிற மாதிரி ட்வின் இக்னிஷன் நடக்கும். அதாவது 2 ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் 2 ஸ்பார்க் பிளக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ற இடத்துல இன்னொரு ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கம்பஷன் வந்து சீக்கிரமாவும் பெட்டராவும் இருக்கும். அதே பஜாஜே வந்து DTS-SI அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க. டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் ஸ்வெல் இண்டக்ஷன். ஸ்வெல் அப்படின்னா ஒரு சூழல் அப்படின்னு அர்த்தம். 2 ஸ்பார்க் பிளக்கும் கொடுத்திருப்பாங்க. அதே சமயம் உள்ள வர ஏர் ஃபியூல் மிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா வந்து கலக்கி விடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி இன்லெட் வால்வ் டிசைனும் அமைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது CCVTI கண்ட்ரோல்டு கம்பஷன் வேரியபிள் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. 2 போர்ட் இருக்கும். அது இன்டேக் போர்ட். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் போர்ட், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெல் போர்ட். சோ என்ஜினுக்கு வந்து அதிகமா பவர் தேவைப்படுது அப்படின்ற சிச்சுவேஷன்ல இந்த பவர் போர்ட் ஓபன் ஆகும். இதுல வந்து ஹையான ஏர் ஃபியூல் ரேஷியோ வந்து உள்ள போகும். சோ அதனால நமக்கு நிறைய பவர் கிடைக்கும். அடுத்தது ஸ்வெல் போர்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்வில் அப்படின்றது சுழல். இந்த போர்ட் வழியா வர ஃபியூல் வந்து ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபியூல் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதனால நமக்கு நீட்டான ஒரு ஸ்மூத்தான கம்பஷன் கிடைக்கும். சோ இந்த 2 போர்ட்ஸ்மே வந்து ரைடிங் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி ஓபன் ஆகும். போர்ட்ஸ் அப்படின்னா நான் இன்டேக் வேல்வ் தான் குறிப்பிடுறேன். அடுத்தது HET ஹோண்டா ஈகோ டெக்னாலஜி. சோ பவர்ல காம்ப்ரமைஸ் ஆகாம ஃபியூல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்றது ஒன் ஆஃப் த கான்செப்ட். அடுத்து என்ஜினுக்குள்ள ஏற்படக்கூடிய ஃபிரிக்ஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டான பார்ட்ஸ் யூஸ் பண்றது, அப்புறம் என்ஜின் ஆஃப்செட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா Yamahaவோட ப்ளூ கோரும் இது ஒரே மாதிரி இருக்கும். என்ஜினோட அவுட்புட் வந்து வீல்ஸ்க்கு வரக்கூடிய பவர் இருக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன், அதுல வந்து நிறைய மாறுபாடுகள் ஏற்படுத்தி இருக்காங்க. அடுத்தது ஹீரோ மோட்டார்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிற ASFS அப்படின்ற கான்செப்ட், அட்வான்ஸ் ஃபில் ஃப்ளோ இண்டக்ஷன் சிஸ்டம். சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைலேஜையும் பெர்ஃபார்மன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி எமிஷனை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ஃபியூயல் வந்து நல்லா ஸ்வில் பண்ணி விடுறோம். எல்லா டெக்னாலஜியும் இந்த ஸ்வில் யூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர் ஃபியூல் மிக்சரை ப்ராப்பரா மிக்ஸ் பண்ணும். அப்படி மிக்ஸ் பண்ணா அப்படினாலே நமக்கு அதிகமான பவர் அவுட்புட் கிடைக்கும். அடுத்தது SEP சுசுகி ஈகோ பெர்ஃபார்மன்ஸ். சோ இவங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவர் RPMல டார்க் வந்து ஹையா இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணி வர்க் பண்ணிருக்காங்க. Yamahaவோட ப்ளூ கோர் ஹோண்டாவோட HET மாதிரியே ஃபிரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ஜினோட டிசைன்ல மாறுபாடு ஏற்படுத்தி இருக்காங்க. கம்மியான ஃபியூல் உள்ள கொடுத்து அதிகமான பவர் அவுட்புட் எடுக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்தையும் இவங்களோட இன்ஜின் டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஹீரோவோட APDV அடாப்டிவ் ப்ரோ சீரிஸ் டிஜிட்டல் வேரியபிள். டிஜிட்டல் வேரியபிள் அப்படின்னு அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகிற டைமிங்க டிஜிட்டலா வந்து அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. மேனுவல் இக்னிஷன் சிஸ்டம் இல்லாம டிஜிட்டல் இக்னிஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டான மைக்ரோ செகண்ட்ல ஸ்பார்க் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.